கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனது பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது எம்பி கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தனது புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் கார்ட்டூன்களில் கமல்ஹாசன் படத்தை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அனுமதியின்றி தனது பெயர் புகைப்படங்களை தடை கோரிய வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் கார்ட்டூனில் அவரது பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். நடிகர் கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற பெயருடைய நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தி டிஷர்ட்களிலும் ஷர்ட்களிலும் விற்பனை செய்து வருவதாக கூறி நடிகர் கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் நீயே விடை நிறுவனம் மட்டுமல்லாமல் வேறு எந்த நிறுவனங்களும் தனது பெயர், புகைப்படம், பட்டங்களையும் வசனங்களையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் வாதிட்டார்கள். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி நீயே விடை நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதே சமயம் கார்ட்டூன்களில் கமல் படத்தை பயன்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு யாரும் அனுமதியின்றி தனது புகைப்படம், பெயரை பயன்படுத்தக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளதால் இந்த உத்தரவு குறித்து தமிழ், ஆங்கில பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என கமல் தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தனது பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது எம்பி கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வணிக ரீதியாக பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. தனது புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது என கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் கார்ட்டூன்களில் கமல்ஹாசன் படத்தை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அனுமதியின்றி தனது பெயர் புகைப்படங்களை தடை கோரிய வழக்கில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் கார்ட்டூனில் அவரது பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். நடிகர் கமல்ஹாசனின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற பெயருடைய நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தி டிஷர்ட்களிலும் ஷர்ட்களிலும் விற்பனை செய்து வருவதாக கூறி நடிகர் கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தனி உரிமையை பாதுகாக்கும் வகையில் நீயே விடை நிறுவனம் மட்டுமல்லாமல் வேறு எந்த நிறுவனங்களும் தனது பெயர், புகைப்படம், பட்டங்களையும் வசனங்களையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசுரன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் வாதிட்டார்கள். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அனுமதியின்றி வர்த்தக ரீதியில் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்.
மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி நீயே விடை நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதே சமயம் கார்ட்டூன்களில் கமல் படத்தை பயன்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு யாரும் அனுமதியின்றி தனது புகைப்படம் பெயரை பயன்படுத்தக்கூடாது என கோரிக்கை விடுத்துள்ளதால் இந்த உத்தரவு குறித்து தமிழ், ஆங்கில பத்திரிகைகளில் விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என கமல் தரப்புக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.